என்பி வேல்யூ கொடுத்துருக்காங்க சார். என்பிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க சார். அப்படின்னா என்பினா மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இங்க மீன் வேரியன்ஸ் வந்து என்பிக்யூ, இது வந்து என்பி. அப்ப அந்த வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்ட ஐடியா படி ரெண்டையும் டிவைட் பண்ணி போடுவீங்க. என்பி கட் ஆயிரும். கியூ ஈக்குவல் என்ன கிடைக்கும்? இந்த 4ம் இதுவும் கட் ஆயிரும். 1/3 வரும். கரெக்டாமா? கரெக்ட் சார். அப்ப p ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் கியூ. அப்ப p ஈக்குவல் என்ன தெரியும்? 1 மைனஸ் 1/3. அப்ப p ஈக்குவல் என்ன தெரியும்? 2/3 வரும். கரெக்டாமா? கரெக்ட் சார். இப்போ n வேல்யூ வேணும். n வேல்யூ as per ரூல் படி என்ன பண்ணுவீங்க? np ஈக்குவல் டு 4. அப்ப n into 2/3 ஈக்குவல் டு 4. இதுவும் கட் பண்ணா 2. அப்ப n ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 6ன்னு வரும். சரியாமா? இப்போ என்ன கேக்குறான்? p greater than or equal to 1 கேக்குறான். இதனோட ஆப்போசிட் என்ன தெரியுமா? இது ஆக்சுவலா ஈக்குவல் டு என்னன்னு டைரக்டா எழுதலாம் தெரியுமா? 1 minus probability of x less than 1 ன்னு எழுதலாம். கரெக்டாமா? எழுதலாம். அப்ப 1 minus probability of x equal to less than 1 meaning என்ன? x equal to 0 ன்னு அர்த்தம். கரெக்டாமா? கரெக்ட் சார். அப்ப 1 minus nc x. nc x னா என்னோட வேல்யூ எவ்வளவு? 6. இங்க பாருங்க, என்னோட வேல்யூ 6. அப்ப என்ன கிடைக்கும்? 6g x ஓட வேல்யூ 0. அப்ப 0 power x 2/3 whole power 0 q power n minus 6. சார் ஒரே நிமிஷம், இத மட்டும் புரியல சார். எது ஃபார்முலாடா? ஃபார்முலா எழுதி போட்டலைனா? சரி, ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. ஓகே சார். ஃபார்முலா எழுதுறேன், அப்படி என்ன கேட்டுக்கோ. ncx e power x q power n minus x. கரெக்டாமா? கரெக்ட் சார். அப்ப n வேல்யூ எங்க நம்ம கண்டுபிடிச்சோம்னா 6, p வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 2/3, q வேல்யூ 1/3. கரெக்ட்டா? ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சிக்கிறோம் பாருங்க. இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூ. இது எல்லா வேல்யூயும் அப்ளை பண்ணுங்க. இது எல்லா வேல்யூயும் இங்க வந்து அப்ளை பண்ணுங்க. and also x equal என்ன? x வந்து 0 ன்னு எடுத்துக்கிறோம். x வந்து என்னது? 0 ன்னு எடுத்துக்கிறோம். கரெக்ட்டாமா? ஆமா சார். அப்ப என்னாச்சு? 1 minus nc 6 0 p power 0 2/3 whole power 0 q 1/3 n வந்து எவ்வளவு? 6 6 minus 0. கரெக்டாமா? இந்த வேல்யூ 1. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? 1 minus 1/3 whole power 6. கரெக்டாடா என்ன? கரெக்ட் சார். இது கால்குலேட்டர் போட்டு சொல்ல போகல என்ன வேல்யூ வருது? 1 minus 81 into 9 வரும் நினைக்கிறேன். 729 பாருங்க. 3 squared 9 3 squared 1 minus 1/3 power 6 தான். ஆமா கண்ணு. 729 minus 1 divided by 729 that is equal to 728 divided by 728 by 729. அவ்வளவுதான். 0.99. 0.998 வருது. சரிங்களா? ஆமா சார். எனர்ஜி பாயிண்ட் வேணும் நோட் பண்ணிக்கிறேன். எனர்ஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணும். உங்க பிடிஎஃப்ல இருக்குது. சப்போஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்க நோட் பண்ணிக்கோ. ஓகே சார். நோட் பண்ணிக்கிறீங்களா? அடுத்து போலாமா? நோட் பண்ணிக்கிறேன் சார். நோட் பண்ணிக்கோ. எனர்ஜி புரியலன்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சார். சார் இது வந்து எங்க சாரோட பிடிஎஃப் இல்ல வேற பிடிஎஃப் சார்? இல்லையா? அதுதான்மா, நீங்க அன்னைக்கு அனுப்புனதை எடுத்து எடுக்கிறேன். இல்லாட்டி வேற எனர்ஜி இருந்தாலும் அனுப்புங்க. எல்லா ஒரே கான்செப்ட்ல வேணா அனுப்புங்க, பாத்துக்கலாம். ஓகே. இல்ல சார், அதுல வேற மாதிரி இருந்தது அதனால. ஒரு நிமிஷம், உன்னோட போல்டர்ல போட்டுக்கிறேன். இன்னொரு சாரோட அனுப்புறது இன்னொரு போல்டர்ல போட்டுக்கிறேன். உன்னோட போல்டர்ல போட்டுக்கிறேன். ரெண்டுத்துக்கும் ஒரே பிடிஎஃப் தான் இருக்கு. நான் பாத்துட்டேன். நீ அனுப்புனது அந்த தம்பி அனுப்புனாரு. அவரோட பிடிஎஃப் பார்த்து ரெண்டு ஒரே பிடிஎஃப் தான் இருக்குது. வேற பிடிஎஃப் இல்ல, ரெண்டு ஒரே தான் இருக்கு. ஓகே சார். இல்ல நீ என்ன சின்ன மெட்டீரியல் வச்சிருந்தீனாலும் கூட நான் அதையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? இதுதான் சார் அனுப்பிச்சாரு. அதான் ரெண்டு பேருமே உனக்கு மட்டும் இல்ல, அந்த தம்பியோடதும் இதே பிடிஎஃப் தான் இருந்தது. ஓகே சார். எழுதிட்டேன் சார். ஓகே, அடுத்து பார்த்தலாமாடா? ஓகே சார். சார் இப்ப இருக்கிற பிடிஎஃப் இருக்கிற பையில நடத்துறேன். அதனால எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுவும் நம்ம டைம் இருந்தா நம்ம ரிவிஷன் போட்டு பார்த்துக்கலாம். அது இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். சரி, இந்த क्वेश्चन என்ன கொடுத்துக்கறான் பாருங்க. இந்த क्वेश्चनல என்ன சொல்லிக்கிறான்?
இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது தியரிட்டிக் கொஸ்டின் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். 6 பேஸ்டு irregular டை ஆகும். சரிங்களா? இட்ஸ் கிவ்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்க? 3 ஈவன் நம்பர் இன் பைத் ரோஸ். இதோட மீனிங் என்னன்னா n வந்து 5. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. n வந்து என்னது? 5. சரிங்களா? 3 ஈவன் ரோஸ்னா p of x equal to 3 ஈவன் நம்பர்ஸ். அப்ப xங்கிறது என்ன எடுக்கணும்? ஒரு ரேண்டம் வேரியபிள். xங்கிற ரேண்டம் வேரியபிள் என்ன எடுக்கறாங்க? ஈவன் நம்பர்ஸ் இன் டைஸ் ரோஸ். ஓகேங்களா? ஈவன் நம்பர்ஸ் இன் டைஸ் ரோஸ். ஓகேவாமா? ஓகே சார். இதெல்லாம் கேட்டுக்கிட்டாக்கண்ணே. ஓகேங்களா? புரியுது சார். சார் அப்ப ஈஸ்ட்னு சொல்லிக்கிறேன். ஈஸ்ட்னு என்ன சொன்னா ஈக்குவல்னு அர்த்தம். இங்க ஈஸ்ட்னு ஒரு வேர்டு கொடுக்குறோம். அதுனா ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? twice of the, அப்ப 2 times of the probability of x gives the 2 even numbers சொல்லிட்டோம். எத்தனை த்ரோ? அது பைத் ரோஸ். இது பைத் ரோஸ், இது பைத் ரோஸ். probability of x equal to 2. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்களா? இந்த தியரிட்டிக்கல் பார்ட் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் பார்ட்டா நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். இல்ல. சரி, இது வரைக்கும் நம்ம இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் போடலாம். இப்போ இது என்ன டிஸ்ட்ரிபியூஷனா இருக்குன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. n வந்து 5, இது டைஸ். அப்ப n வந்து 2ஆ இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? நார்மல் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணி போடணும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்ததுல. அதனால செகண்ட் யூனிட் பார்த்ததுல. பட் இது வந்து 5 வரைக்கும் போகுது. அதனால என்னன்னா இங்க பைனாமியல் ஒரு வேர்டே கொடுக்கல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த பைனாமியல் ஒரு வேர்டே கொடுக்கல. அப்ப நாம என்ன பண்ண போறோம்னா n வந்து கிரேட்டர் than 2 வந்துச்சுனாவே நீங்க வந்து பைனாமியல் எடுத்துக்கங்க. சரியாமா? ஓகே சார். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இங்க பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் நாம என்னது n கிரேட்டர் than 2 வந்துட்டாவே நீங்க என்ன எடுக்கறீங்க? பைனாமியல் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஏன்னா நார்மல் பார்த்தா போட முடியாது. ஓகே சார். ஓகே, அப்ப இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. n எவ்வளவு? n வந்து 5, x எவ்வளவு? 3. இப்போ நமக்கு என்ன தெரியாது? p யும் q யும் என்னன்னு தெரியாது. p, q என்னன்னு தெரியாது. அதனோட வேல்யூ நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரியாமா? ஓகே சார். அப்ப ncx என்ன? n வந்து 5 லெஃப்ட் சைடு. 5cx, x ஓட வேல்யூ என்ன? 3. p பவர் x, p பவர் 3 into q பவர் 5 minus 3. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார் இந்த ஸ்டெப் எப்படி வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? n வேல்யூ எடுத்துட்டு சார், அப்புறம் p அங்க வேல்யூ வந்து எந்த வேல்யூ கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூ 3ங்கிறதுனால 3 போட்டுருக்கோம் சார். x வேல்யூ 3 p வேல்யூ q வேல்யூ தெரியாது. நம்மளோட வர்க் என்ன? p q கண்டுபிடிக்கிறது வர்க். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வர்க் அதுதான். அது முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே சார். அப்ப 2 times of சார் x வேல்யூ 3 நான் கொடுத்திருக்காங்களா சார்? 3 ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? x வந்து ஈவன் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிறோம். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப அதனால தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? p q தெரியாது. p q வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியாமா? ஓகே சார். லெஃப்ட் சைடு அதே ஃபார்முலா தான். லெஃப்ட் சைடு சொல்லுங்க. லெஃப்ட் சைடு n வேல்யூ 5 c x, x வந்து 2, p பவர் x 2, q பவர் 1 minus x 5 minus 2. சரியாமா? ஓகே சார். அப்ப சிம்பிள் பண்ணுங்க. 5c3 p2 into q squared equal to சார் ஒரே நிமிஷம். சார் சொல்றேன் கண்ணு. சாப்பிடலாமா? போடலாம் சார். இந்த ஸ்டெப்ல இந்த ஸ்டெப் புரியுதா மட்டும் பாருங்க. இந்த ஸ்டெப்ல இந்த ஸ்டெப் ரெண்டு சேம் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்துக்கங்க. ஓகே சார். சரி, அப்ப என்னன்னா இது p ஸ்கொயர்டா, இது p கியூப் கட் ஆயிரும். q ஸ்கொயர் இது q கட் ஆயிரும். சரிங்களா? மேல பவர் கட் ஆயிரும்.
அதே மாதிரி பை சி த்ரீயோட வேல்யூ பை சி த்ரீ கால்குலேட் போடுறீங்க. பை த்ரீ வேல்யூ என்ன கால்குலேட் போடுறாங்கன்னு ஒரே நிமிஷம் கால்குலேட் போட தெரியுமாடா பை சி த்ரீ? ஒரே நிமிஷம் சார், அதுல ப்ராபபிலிட்டி இருக்கு. டென் சார். அதே மாதிரி பை சி டூ போடுங்க, அது 10 தான் வருமாங்க. பை சி டூ வேல்யூ பாருங்க 10 சார். அப்ப p ஈக்குவல் என்ன கிடைக்குது 2q ன்னு தெரியுது. சரிங்களா? q ஓட வேல்யூ 1 மைனஸ் p ன்னு தெரியும். q ஓட வேல்யூ என்ன 1 மைனஸ் p ன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்ப அதை அப்ளை பண்ணுங்க. அப்ப p ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் 1 மைனஸ் p. அப்ப என்னாச்சு? ஓகே சார். மைனஸ் 2p. அப்ப என்னாச்சு? 3p ஈக்குவல் டு 2. அப்ப p ஈக்குவல் டு 2 by 3. p ஈக்குவல் டு என்னது 2 by 3. அப்ப q ஈக்குவல் என்ன கிடைக்கும்? q ஈக்குவல் டு 1 by 3. q ஈக்குவல் டு also 1 by 3. எப்படி 1 minus p ல அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 minus 2 by 3 வந்து 1 by 3 ன்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியாமா? புரிஞ்சுது சார். சரி, அப்ப n வேல்யூ என்ன? n தான் 5 ன்னு ஆல்ரெடி தெரியும்ல. n தான் 5 ன்னு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்ப n equal to 5. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ இந்த क्वेश्चन எது வரைக்கும் முடிச்சோம்னா இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ கடைசி பாயிண்ட் வரலாமா? கடைசி பாயிண்ட் என்ன சொல்றான் பாருங்க. கடைசி பாயிண்ட் நீங்களே படிங்க என்ன சொல்லிறானே. கடைசி லைன் என்ன சொல்லிக்கிறான் பாருங்க. How many sets of exactly 5 trials can be expected out of 2500? நோ ஈவன் நம்பர் சொல்லிக்கிறான். கரெக்ட்டுங்களா? நோ ஈவன் நம்பர் என்னது? x ன்னு என்ன எடுத்துக்கிறோம்? ஈவன் நம்பர் எடுத்துக்கிறோம். அப்ப நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர். அப்ப x வந்து ஈவன் நம்பர் என்னது? x equal to 0 ன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? சார் எப்படி சார் ஃபர்ஸ்ட் அந்த given அவங்களுக்கு ஓகே given கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம 5c3 p cube into 2 square into x. ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க என்னன்னா இங்க சார் அந்த p ஓட பவரும் q ஓட பவரும் எப்படி சார் வந்தது? இங்கயா இந்த பக்கம் சார் அந்த p க்கு பவர் 3 q க்கு பவர் 2 அதனால எப்படி சார் வந்தது? போட்டுக்கற நீ அங்க புரியாத, நீ அங்க பார்த்தா இங்க போட்டுக்கற பாரு. இங்க பாரு மேல போட்டுக்கற பாரு. ஓகே சார். ஃபார்முலா என்ன? x p பவர் x q பவர் n - x. அந்த ஃபார்முலா போட்டுக்கற நம்பர் சைடுல போட்டுக்கறேன்ல. ஓகே சார். அதனால நீ எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வேணும் இங்க நோட் பண்ணிக்கங்க. நான் இங்க இத பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க நோட் பண்ணிக்கற மாதிரி இந்த ஸ்டெப் எப்படி வந்தது? n வந்து 5 x வந்து 3 p பவர் x p பவர் x என்னது? சார் அந்த ஃபார்முலாவும் அப்படியே எழுத முடியுமா சார்? என்னமா அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதுறீங்களா சார்? நீங்க எழுதுறேன் பாரு. சைடு நீங்க எழுதுறேன் பாரு. எழுதிக்கிறேன் பாரு. ஓகே சார். அப்ப என்னது? n வந்து 5 இங்க x ஈக்குவல் என்ன சொல்லிட்டான்? 3 சொல்லிட்டான். இந்த ரெண்டோட வேல்யூ லெஃப்ட் சைடு அப்ளை பண்றீங்க. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு n 5 x வந்து 2. அப்படிங்கும்போது இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்றீங்க. அந்த ஃபார்முலா சேம் ஃபார்முலா ரைட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்றீங்க. ஓகே. எழுதிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல எழுதிக்கிறேன். சரியாமா? இங்க ட்வைஸ் னு சொன்னா இங்க ட்வைஸ் னு சொன்னால 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க ட்வைஸ் னு சொன்னால 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே சார். வேற என்ன டவுட்? சார் அவ்வளவுதான் சார். சரி அதாமா. இப்போ என்னன்னா நோ ஈவன் நம்பர்னு சொல்லிக்கிறான். நோ ஈவன் நம்பர் என்னது? நான் வந்து x வந்து ஈவன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணலாம்ல சார்? அப்படி கிடையாது. இது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ தானே. அப்ப ப்ராபபிலிட்டியோட வேல்யூனா x வந்து ஈவன் நம்பர் இருக்குதா இல்லைன்டா. அப்ப x வந்து நோ ஈவன் நம்பர் தான் 0 ஈவன் நம்பர். சரிங்களா? ஓகே சார். அப்ப நம்ம ஃபார்முலா என்னது? ncx p பவர் x q பவர் n - x. கரெக்ட்டுங்களா? இப்போ என்னோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்னோட வேல்யூ 5, p ஓட வேல்யூ 2/3, q ஓட வேல்யூ 1/3. சரியா? ஓகே சார். அப்ப என்னாச்சு? 5c0 2/3 whole power 0 1/3 whole power 5 minus 0. 5c0 ஓட வேல்யூ 1, 2/3 ஓட வேல்யூ 1. அப்ப 1/3 whole power 5. கரெக்ட்டாமா?
1/3 ஹோல் பவர் பவர்னா 3 பவர் 5. அப்புறம் என்ன கிடைக்கும்? 1/2 பவர் 3. ஓகேங்களா? ஓகே சார். இத P of x equal to 0 ஓட வேல்யூ. சரியாம்மா? ஓகே சார். சரி. அடுத்து என்ன சொல்லிக்கிறான்னா, அதோட முடிக்கல. அவன் என்ன சொல்றான்? இதே மாதிரி எத்தனை செட் இருக்குங்கிறாங்க? நோ ஈவன் நம்பர் அவுட் ஆஃப் எத்தனை டைம்? 2500. அப்போ மல்டிப்ளை பை 2500. என்ன பண்ண போறீங்க? 2500 probability of x equal to 0 equal to 2500 divided by 243. ஓகேங்களா? இத டிவைட் பண்ணி சொல்றாங்க என்ன வருது? இத டிவைட் பண்ணி சொல்லு 2500 divided by 243. 10.28. 10.28. அவ்வளவுதான். நீ இத எழுதிட்டு தான் போதும். அப்ராக்ஸிமேட்லி நியர்லி 10 போட்டுக்கறாங்க. நீ 10.28 போட்டாலும் ஓகே, இல்ல அப்ராக்ஸிமேட்லி 3 போட்டாலும் சரி. ஏன்னா நம்பர் ஆஃப் கேட்கும்போது கவுண்ட் மட்டும் தான் முக்கியம். n = 10 ன்னு போட்டாலும் கூட போதும். ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? டவுட் இருக்குதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே டகன். வெரி குட். சரி, அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா? ஓகே சார். அடுத்த क्वेश्चन என்ன கேக்குறானா இது கேக்குறான். இது என்ன சொல்லிக்கிறான்? x value 6 சார். x இல்ல n. எதனால 6? n value 6 சார். x value 4. Probability obtained more gets 2 ன்னு சொல்லிக்கிறான். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். more than 2 என்ன சொல்லிக்கிற? 4 or more. இல்ல சார், 4 or more. ஓகே. என்ன சொல்லிக்கிறான்? probability of obtaining 4 or more gets ன்னு சொல்லிக்கிறான். கரெக்ட்டுங்களா? சரி, கெட் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் என்ன? ட்ரையல் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் என்ன? 1/2 சார். அப்ப p வேல்யூ 1/2, q ஓட வேல்யூ 1/2. சரியாமா? ஓகே சார். ஏன்னா கெட்டோட வேல்யூ 1/2 னா ப்ராபபிலிட்டி ட்ரையலோட வேல்யூ என்னது? ட்ரையலோட வேல்யூ உனக்கு 1/2 தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அது சைடுல இன்சர்ட் பண்ணிட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்க. சோ அதனால p ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 1/2, q ஓட வேல்யூ 1/2 தான். ட்ரையல் அண்ட் கெட்டோட வேல்யூ. சரிங்களா? ஆல்ரெடி நீங்க நியூமரிக்கல் உங்களோட ஐடியா தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரியாமா? ஓகே சார். எத்தனை கெட்ஸ் இருக்காங்க? 4 கெட்ஸ் ஆர் மோர் தென் 2 கெட்ஸ் ன்ட்டாங்க. சரிங்களா? அப்ப ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிச்சு? n = 6 ன்னு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அப்ப 4 கெட்ஸ்னா என்ன பாசிபிள்? p of x = 4 போடுங்க. p of x = 4. சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? ஓகே சார். 6c4 p பவர். கரெக்ட்டுங்களா? 1/2 ஹோல் பவர் 4 q பவர் 1/2 ஹோல் பவர் 4 - 2 வந்து என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? சாரி, 4 - 4 வந்து 2 ன்னு கிடைக்கும். கரெக்ட்டாமா? 4 - 6 - என்னது? 6 - 4. 6c4 என்னோட அப்படியே கால்குலேட்டர் போட்டு சொல்றாங்க. 4 or more than gets. கொஸ்டின் மார்க் அது. கொஸ்டின் மார்க் மாதிரி இல்ல. 2 மாதிரி தெரியுது. 4 or more than gets ன்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? கொஸ்டின் 2 மாதிரி தெரியுது. 15 சார். இல்ல, ஓவரால் வேல்யூடா. ஓவரால் வேல்யூ என்ன? ஓவரால் கால்குலேட் பண்ண முடியுமா? போட்டு சொல்லுங்க. அப்படியே எப்படி போடுறேன்னா நல்லா பாத்தீங்க. 4 or more than இப்படி போடுங்க கால்குலேட்டர்ல. 4 னா 4. 1/2 ஆட் பண்ணிக்கலாம் சார். பவர் 6 கொஸ்டின் வந்து 2 மாதிரி தெரியுதா? என்னடா 2 போட்டுக்கறாங்கன்னு பார்த்துட்டு கொஸ்டின் மார்க் எடுத்து கிரேட்டர் than or equal to 4. 0.23 சார். 0.234. ஓகே, 3 23. சரி, அத நான் சொல்லிறேன் பாருங்க. 0.23. 4 or more than getsனா எப்படி நீங்க p of x greater than or equal. அப்ப எப்படி போடுங்க? அப் டு எது வரைக்கும் வரும்? 6 வரைக்கும் வரும். அப் டு எது வரைக்கும் வரும்? 6 வரைக்கும் வரும். அப்ப என்னது? 4 plus p of x equal to 5 plus p of x equal to என்னது? 6. இது மூணுக்கு நீங்க அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடுறாங்க. சரிங்களா? ஓகே சார். உங்களுக்கு என்ன பண்ணனும்? இதே ஃபார்முலா தான். என்ன கிடைக்கும்? இத 0.0234 போட்டீங்களா? இது என்ன கிடைக்கும்? 6c5. 6c5 1/2 ஹோல் பவர் x 5 1/2 ஹோல் பவர் 1 வரும். இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 6c6 1/2 ஹோல் பவர் 6 வரும். சரியாமா?
ஓகே சார். அப்ப இந்த வேல்யூ பிளஸ் அடுத்த வேல்யூ என்ன வரும் பாருங்க. 2 வேல்யூ அடுத்த 2 வேல்யூ சொல்றேன். 0.09 சார். 0.09 3 டிஜிட் எப்படி சொல்லிருக்காரு. அடுத்தது 0.093 சார். சரி இந்த வேல்யூ சொல்றேன். அதே வேல்யூ தான் சார். அதே வேல்யூ இல்ல சார். 0.015. 0.015. எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுறேன். ஆட் பண்ண என்ன வரும் பாத்தீங்களா? 0.343. ஓகே 0.343. ஓகே தானே? இது டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். ஸோ அடுத்த கொஸ்டினோட ஐடியா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துக்கிட்டே. டவுட் இருந்தால் அப்படியே கேட்டுக்கல. எனர்ஜி பாயிண்ட் ப்ரீவியஸ் இதில் எனர்ஜி பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியதுதான் நீங்க சைடு இல்ல சார். எழுதிட்டேன் சார். என்னம்மா? எழுதிட்டேன் சார். ஓகே சைடு எழுதுனே சொல்லி நான் வெயிட் பண்றேன். நான் அடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது மூவ் பண்ணலாம். ஓகே கண்ணு. இங்க என்ன சொல்லிக்கிறேன்னா கண்ணு 20% of item produced in factory defective சொல்லிட்டோம். என்ன பாருங்க defective டம். Find the probability of the sample chosen of 5. சாம்பிள் வந்து என்ன சொல்லிட்டோம் 5 டம். அப்ப n வந்து 5. probability ண்டா அப்ப p equal to 20 x என்ன எடுத்துக்கிறீங்க? x வந்து number of defective items. ஓகேங்களா? x வந்து ஈவென்ட் வந்து என்னது defective non defective எடுத்து அப்ப நம்ம defective items பத்தி பேசலாம். சரியாமா? அப்ப p வந்து 20% தான். அப்ப 20 divided by 100 ன்னு அர்த்தம். 20% தான் 20 divided by 100. அப்ப என்ன கிடைக்குது? 0.2 ன்னு வருது. சரியாமா? அப்ப q equal to என்ன கிடைக்கும்? 0.8. சார் pங்கிறது வந்து given probability, qங்கிறது வந்து நாம கண்டுபிடிக்கிற probability. காம்ப்ளிமெண்ட் q equal to 1 minus p. காம்ப்ளிமெண்ட். சரியா? ஓகே சார். p தெரிஞ்சா q கண்டுபிடிச்சலாம். q தெரிஞ்சா p கண்டுபிடிச்சலாம். 1 minus p 1 minus q மாத்தி போட்டு. சரிங்களா? ஓகே சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல சார். சரி அடுத்து என்ன சொல்லலாம்? none of defective. நம்ம x ன்னு எடுத்துக்கிறோம், defective ன்னு எடுத்துக்கிறோம். none of defective என்னது? p of x equal to 0 ன்னு அர்த்தம். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல none of சார். defectiveனா x வந்து 0 ன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளோட சக்சஸே பாத்தீங்கன்னா defective தான். அப்ப அதே 0 ஆயிருச்சு. அப்ப என்ன ஃபார்முலா? ncx p power x q power n minus x. எல்லா வேல்யூ கையில இருக்குது. n வந்து 5, p வந்து 0.2, q வந்து 0.8. அப்ப என்னாச்சு? n வந்து எவ்வளவு? 5 c 0 p p வந்து 0.2 whole power x x வந்து என்னது 0 q வந்து 0.8 whole power 5 5g 0 வேல்யூ என்ன பாருங்க வேல்யூ வந்து 1 இருக்கும். இதனோட வேல்யூ 1 இருக்கும். 1 into 1 into 0.8 whole power 5. அப்ப probability of x equal to 0 equal to 0.8 whole power 5. சரியாமா? ஓகே சார். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். டவுட் இருந்தா கேட்டுக்கிடாங்கன்னு. இல்ல சார். 1 is defective ண்டா. 1 is defective என்ன மீனிங்? p of exactly 1 x equal to 1 ன்னு அர்த்தம். அப்ப n வேல்யூ மாறாது. n வேல்யூ என்ன? 5 c x வேல்யூ 1 p வேல்யூ என்ன? 0.2 whole power x 1 q வேல்யூ என்ன? 0.8 pi c அதாவது pi பவர் அதாவது 0.8 பவர் pi minus 1 pi minus 1 என்னது 4. கரெக்ட்டா டக்கன? கரெக்ட். pi c 1 ஓட வேல்யூ என்ன? 5 0.2 1 பவர் 1 வந்து 0.2 இதனோட வேல்யூ என்ன? 0.8 whole power 4. சரி டக்கன? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1 1 into 0.8 whole power 4. அப்ப 0.8 whole power 4. இதான் வந்து p of x equal to 1 ஓட வேல்யூ. சரி டக்கன? ஓகே சார். இல்ல கால்குலேட்டர் இருக்குது. கால்குலேட்டர் வந்து ஆன்சர் பண்ணி போடுங்க. ஆன்சர் வந்து இதே ஆன்சர் தான் வருதுன்னு செக் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? சரிடா இது எப்படி போடுறது? சொல்லுமா சொல்லு.
எதுக்கு சொல்றேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து செகண்ட் ஒன். எதுக்கு ஆன்சர் சொல்றேன்? சொல்றா? என்னாச்சு? 0.32. 0.32வா? ஓகே. எப்பவுமே 4 டிஜிட் 3 டிஜிட் சொல்லி பிறகு 0.327 வருது, செக் பண்ணிக்கோ. அடுத்து பார்த்தீங்கன்னா 0.040ன்னு வருது. அது பார்த்துக்கோ. 401ன்னு வருது, செக் பண்ணிக்கோ. சரியாம்மா? மினிமம் டெசிமலுக்கு அப்புறம் 3 to 4 டிஜிட் எழுதிக்க. டெசிமலுக்கு அப்புறம் சரிங்களா? 2 டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணாது 3 to 4 டெசிமல் வரணும். பார்த்துக்கிட்ட கண்ணு. சரியா? பெருசா காது கேக்குதா? சார். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? ஓகே சார். இது என்ன சொல்லிக்கிறான்? 1க்கும் 4க்கும் நடுவுல இன்ட்டான். 1க்கும் 4க்கும் நடுவுல என்னென்ன இருக்கும்? 2 3 சார். அவ்வளவுதான். அப்ப 2க்கு 3க்கும் போட்டுங்க. அப்படின்னு என்னது? pi c2 0.2 whole power x 0.8 whole power pi minus 2 வந்து 3 plus pi c3 0.2 whole power 3 0.8 whole power 2 0.8 whole power 2. சரியாம்மா? ஓகே சார். இந்த ரெண்டு வேலையை அப்ளை பண்ணி சொல்லுங்க. இப்போ ஆன்சர் என்ன வருது? ரெண்டுக்கு இது வந்து pi c2 வந்து 10 இருக்கும். pi c3 வேல்யூ 10 இருக்கும். இந்த ரெண்டோட வேல்யூ 10. இது 10, இது 10. அப்ப 10 10 போட்டு இதை அப்படியே பவர்ல போட்டு மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு பார்த்துக்கலாம். ஓகே சார். 10.2 power 2 0.8 power 3 plus 10 into 0.2 power 3 into 0.8 power 0.256. நான் அந்த கடைசி ஆன்சரோட ரெஃபர் பண்ணி பாருங்க. கரெக்டா வருதான் பாருங்கன்னு. கரெக்டா தான் சார் வரும். ஓகே. எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்ல சார். இவ்வளவுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஐடியா. அங்க கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டுமா. இப்போதைக்கு நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின் பார்த்தோம். ஏன்னா எல்லா கொஸ்டினும் யூசிங் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தானா? கண்ணே நான் கேட்கறேன். யூசிங் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த கொஸ்டினுமே கொடுக்கல. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான் வரப்போகுது. அப்ப என்ன மீனிங்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல மாட்டான். கொஸ்டின் கொடுத்தா நீ தான் அப்ளை பண்ணி பழகிக்கணும். சரியா? அப்படியே மீனிங் என்ன? n வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். n வந்து கிரேட்டர் than 3க்கு மேல வந்ததுன்னா கிரேட்டர் than 3 to n வந்து 10 வரைக்கும் வந்தாலும் சரி. அது வரைக்கும் என்ன போடுறீங்க? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். n வந்து 1ஓ இல்ல 2ஓ வந்தா நீங்க நார்மலா ப்ராபபிலிட்டி போடுங்க. n வந்து கிரேட்டர் than 2ன்னு வந்துட்டாவே பைனாமியலுக்கு ஓடிடுங்க. சரிங்களா? 2 ல இருந்து 10 வரைக்கும். ஓகே சார். n வந்து 100 200 அப் டு டாட் டாட்னு கொடுத்துருந்தா வச்சுக்கோ. n வேல்யூ 100க்கு மேல வருதாவே அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்னு n மென்ஷன் பண்ணுவான், இல்லனா n மென்ஷன் பண்ண மாட்டான். சரிங்களா? ஓகே? ஓகே சார். என்ன சொல்றா? பைனரி லார்ஜா இருக்கும், இல்லனா இம்பைனைட்டா இருக்கும். அப்படியே என்னது? n வந்து 1 2 அப்படினா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மலா போட்டுக்கலாம். நார்மல்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. வெறும் நம்ம ப்ராபபிலிட்டி கேஸ்ல போட்டுக்கோ. n வந்து 3 4 அப் டு 10 வரைக்கும் இருக்குதுன்னா இதுக்கு வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டுக்கோ. சரிங்களா? n வந்து 50 n வந்து 50 100 1000 அந்த மாதிரி போச்சுன்னா நீ வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் போடுற? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டுக்கோ. சரியாமா? ஓகே சார். ரொம்ப லார்ஜா இருந்தா என்ன போட போறீங்க? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் போட போறீங்க. சரிங்களா? ஓகே சார். அங்க மீன் வேல்யூ என்ன? அங்க மீன் வேல்யூ np. இங்க மீன் வேல்யூ என்னன்னா லாம்டா நோட் பண்ணுவாங்க. லாம்டா np ன்னு அர்த்தம். அப்ப இதுதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? e பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் x டிவைடட் பை x ஃபேக்டோரியல். சரிங்களா? ஓகே சார். இதுதான் ஃபார்முலா. இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இல்ல சார். சரி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. என்ன சொன்னேன்? n வந்து ரொம்ப பெரிய வேல்யூ வருதுன்னா, இந்த கொஸ்டினும் நீ பைனாமியல போடலாம், பாய்சான்ல போடலாம். பட் n வந்து ரொம்ப லார்ஜ் வேல்யூ வருதுன்னா, டைரக்ட்டா நீ என்னத்துக்கு வரணும்? பாய்சானுக்கு தான் போகணும், பைனாமியலுக்கு போகக்கூடாது. எந்த தியரட்டிக் கொஸ்டின் மேக்ஸிமம் பைனாமியலா, பாய்சானா மென்ஷன் பண்ண மாட்டான். பட் நீ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சில கொஸ்டின் அத நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? இங்க மீன், வேரியன்ஸ் சொன்ன மாரி எழுதிட்டாங்க லாம்டா. மீன், வேரியன்ஸ் சொன்ன மாரி லாம்டா. ஓகேவா? ஓகே சார். இத நோட் பண்ணிக்கங்க. இப்ப நான் ப்ராப்ளத்துக்கு போறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. ஏன் பைனாமியல் எடுக்காம பைசான் எடுக்காம நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன். n வந்து பெரிய வேல்யூ வந்தா பைசான் எடுத்துக்க, பைனாமியல் எடுக்காத. சரியா? இல்ல n குடுக்க மாட்டான். n வந்து சம்டைம்ஸ் குடுக்க மாட்டான். சரிங்களா? ஓகே சார். சரி, இந்த கொஸ்டின் என்ன? சொல்லிக்கிறேன். என்ன பண்ண வேண்டும்? அப்படின்னு பார்த்துக்கங்க. என்ன கொஸ்டின் மென்ஷன் பண்ணிக்கிற மாரி இருக்குன்னு? the number of monthly breakdown lambda கொடுத்திருக்காங்க சார். வெரி குட். லாம்டா ஈக்குவல் 1.8. லாம்டானா என்ன ஒன் மந்த் எடுக்கிறேன்? ஏன் லாம்டா எடுக்கிறேன்? இங்க பாய்சான் சொன்னனால லாம்டா எடுக்கிறேன். ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. குடுக்கலைன்னா எப்படி ஓகே எடுப்பீங்கன்னு சார். யோசிக்கணும். குடுக்கலைன்னா நீ தான் யோசிக்கணும். அடுத்தடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அதுக்கு ரிலேட்டடா. சரிங்களா? ஓகே சார். இப்ப எக்ஸ் என்ன எடுப்ப? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ங்கிறது என்னது? இங்க பிரேக் டவுன் வச்சு பேசிக்கலாம். x வந்து 1. ஃபர்ஸ்ட் அது என்ன எடுப்பீங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஒன் வந்து 0 சார். செகண்ட் ஒன் வந்து 1. நீ புரிஞ்சுக்கிட்ட அது புரியுது. எக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் சொல்லி சொல்லணும். சரிங்களா? என்ன ஈவென்ட் சொல்லணும். சரிங்களா? ஓகே சார். அப்பதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆகும். எக்ஸ் வந்து எப்பயுமே மென்ஷன் பண்ணிரு. சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஓகே சார். 0 வெரி குட். வித்தவுட் பிரேக் டவுன்ஸ்னா the probability of x equal to என்னது? 0. சரிங்களா? அப்படின்னா ஃபார்முலா என்ன தெரியும்? e power minus lambda lambda power x divided by x factorial equal to e power minus 1.8 into 1.8 whole power 0 divided by 0 factorial. அப்ப இதனோட வேல்யூ என்ன? 1. இதனோட வேல்யூ என்ன? 1. அப்ப ஆன்சர் என்ன? e power 1.8. கரெக்டாடா? ஓகே சார். செகண்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க? only one breakdown. எப்படி போடுவேன்? only one breakdown னா x is equal to 1. அவ்வளவுதான். அப்ப e power minus lambda 1.8 1.8 whole power 1 divided by 1 factorial. அப்போ 1.8 into e power minus 1.8. கரெக்டாடா? e power minus கரெக்ட் சார். 1.8 என்ன ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா e power minus 1.8 ஓட ஆன்சர் சார் e பவர் minus 1 power ஒரு நிமிஷம். போட தெரியுமா? கேட்டலாக். கால்குலேட்டர் போட தெரியுமில்ல? ஒரே நிமிஷம் சார். அதுல e மட்டும் எங்க இருக்கு? இங்க இருக்கு சார். ரைட் கார்னர்ல இருக்கும் பாரு, ரைட் கார்னர்ல. இருக்கு சார். e பவர் minus 1 power 8 சார். 1.8 0.16. 0.16. ரெண்டு 16. 3 இல்ல 4. 0.165. ஓகே. அப்ப இத சொல்றாங்க 1.8 into e power minus 1.8 1.8 to 0.165. 0.297. சோ அடுத்தது என்ன? அட்லீஸ்ட் ஒன் பிரேக் டவுன். அப்படின்னா மீனிங் என்ன? p of x greater than 1 ஈக்குவல் என்ன கிடைக்கும்? கிரேட்டர் than or equal to 1. அட்லீஸ்ட்னா மீனிங் தெரியுமில்ல? ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆமா பண்ணிக்கங்க. சார். அட்லீஸ்ட்னா கிரேட்டர் than ஆர்னு எழுத வேணும். இதுக்கு பேர் என்ன? அட்லீஸ்டோட மீனிங். சரிங்களா? ஓகே சார். அட்மோஸ்ட்னா என்னது? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. அட்மோஸ்ட். நோட் பண்ணிக்கோ. நாளைக்கு வரும்போது கொஞ்சம் சொதப்பிடாத. அட்மோஸ்ட். அட்மோஸ்ட்னா என்ன எழுதணும்? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. அடுத்து என்ன வேணும்? ஓகே சார். எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லின்னு என்னது? ஈக்குவல் டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே சார். அப்ப அவன் கேக்குறான் அட்லீஸ்ட்னு ஒரு வேர்டு கேக்குறான். அட்லீஸ்ட் என்னது? 1 பிரேக் டவுன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1. அப்ப அது எப்படி எழுதலாம்? டைரக்ட்டா கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன எழுதலாம்? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x லெஸ் than 1ன்னு எழுதலாம். கரெக்ட்டாமா? அப்ப மீனிங் என்ன? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் லெஸ் than 1 மீனிங் என்ன? x ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். கரெக்ட்டாமா? ஆமா சார். that is equal to 1 minus less than 1 equal to 0 equal to 0 ஓட வேல்யூ இங்க எங்க போட்டு இதுதான் 0.16. 0.165. அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணா 0.835. 0.835. அவ்வளவுதான் கண்ணு.
இவ்வளவுதான் வந்து நம்மளுடைய பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட மெயின் கான்செப்ட். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா ஓகே. சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா அடுத்தடுத்த ப்ராடக்ட் நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்ல சார். டவுட் இல்ல. சரி, அடுத்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஓகே சார். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, n வேல்யூ கொடுத்துருப்பான். ஒன்று பார்த்துக்க, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல n கொடுப்பான், கொடுக்காம இருக்க மாட்டான். ரெண்டு ஐடியா. கொடுத்தானா என்ன கொடுப்பான்? நம்ம பெரிய வேல்யூ கொடுப்பான். 2 3 5ங்கிறத 2 3 5 என்ன போடுவீங்க? பைனாமியலுக்கு போயிடுவீங்க, பாய்சானுக்கு வர மாட்டீங்க. 2 விட பெரிய வேல்யூ, 3 விட பெரிய வேல்யூ, 10 விட பெரிய வேல்யூ, அது மாதிரி பெரிய வேல்யூவை கொடுப்பான். சரிடா கண்ணு? கண்ணு புரியுதா? ஓகே சார். புரியுது சார். இங்க என்ன சொல்லிக்கிறான்? ப்ராபபிலிட்டி ஆஃப் டிவைடிங் ஃப்ரம் த மேனுஃபேக்சரிங் யூனிட் இஸ் 2%. அப்ப இங்க வந்து x என்னது? சார் இதுவும் அதுவும் ஒன்னா குடுக்கலாமா சார்? லைக் பாய்சனும் பைனோமியலும் ஒரே கொஸ்டின்ல NP தான் சார் லாம்டா. சோ NPQ எல்லாமே கொடுத்து வெரி குட். நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து n வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுக்கலாம்? n வந்து 1000 சொல்லி கொடுக்கலாம். நீ ரெண்டுமே உட்காந்து அங்க மென்ஷன் பண்ண மாட்டான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோ மென்ஷன் பண்ண மாட்டான். நீ என்ன நினைக்கணும்? இது வந்து n ஸ்மால், அதனால நான் பைனாமியல் போடுறேன். இது வந்து n லார்ஜ், அதனால பாய்சான் போடுறேன். நீ தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே சார். இப்ப இதே கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கவே, இதே கொஸ்டினை நீ என்ன பண்ணணும்? ஈஸியா நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம்? n வந்து 200 இருக்குது. n வந்து 200 நீ என்ன போயிடுவ? பாய்சானுக்கு போயிடுவ. இதே n வந்து ஒரு 5ன்னு இருக்குது. 5ன்னு இருந்தா என்ன பண்ணணும்? பைனோமியல் போடணும். புரியுதா? n வந்து லார்ஜா இருந்தா பாய்சானு, இதே n வந்து 5ன்னு கொடுத்தாங்கன்னா பைனாமியல். ஓகேவா? ஓகே சார். கொஸ்டின் நீ தான் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இது என்ன பிரச்சனை? தியரிட்டிக்கலா கொடுப்பா, தியரிட்டிக்கலா கொடுக்கும்போது நீ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். ஓகேவா? சார் இப்போ ஒரு எத்தனை வேல்யூ வரைக்கும் பைனோமியல் யூஸ் பண்ணலாம் சார்? பைனாமியல் வந்து அட்லீஸ்ட் 10 வேல்யூ வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேல இது பண்ணாலும் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஓகே சார். நம்ம பைனோமியல் கூட பாய்சன்ல போடலாம்ல சார்? அத்தனை ப்ராப்ளம் பாய்சான் போடணும். n வந்து ரொம்ப லார்ஜா இருக்கும் போது எடுத்து சொல்றான். நம்மளோட கேஸ பார்த்தீங்கன்னா n வந்து ஃபைனைட்லி லார்ஜ் ஆர் n இஸ் இன்ஃபினிட்டிவ். n இஸ் இன்ஃபினிட்டிவ்னா மீனிங் என்னன்னா, ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்து n வந்து கொடுக்கல. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ கொடுக்கல. அப்ப நம்பர் ஆஃப் மந்த்லி ப்ராக்டிஸ்னா இது வந்து n மேபி டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா இருக்கலாம். அதனால அவன் மென்ஷன் பண்ணல. பட் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தா கொடுத்துட்டான். இங்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா n வந்து 200 கொடுத்துட்டான். இது பார்த்து 200னா நீ வந்து NCXல நினைச்சு பாரு. 200 NCX. இங்க சப்போஸ் இங்க 10 இருந்தா இந்த வேல்யூ போறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். சரிங்களா? நீ கால்குலேட்டரோட எப்படி போற? சும்மா எக்ஸாம்பிளுக்கு போற. எவ்வளவு பெரிய வேல்யூ வரும்ங்க? 200 C10 எவ்வளவு பெரிய வேல்யூ வரும் பாருங்க. கால்குலேட்டர் போட்டு பாருங்க. 200 1.22 into 10 to the power 16 2 to 1.24 16 எங்க போறது? நினைச்சு பாரு, அந்த டிஜிட் எடுக்க முடியுமா என்ன? அப்ப அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம். நீ வெறும் இல்ல 20 C3க்கு போட்டு பாரு எவ்வளவு வருதுன்னு. இதே எவ்வளவு பெருசு போகும் தெரியுமா? போட்டு பாரு சும்மா ரப்பா. 1313400 1313400 அப்பா 2 0 இன்னொரு 0 சார். அம்மா 1 2 3 4 5 6 7 டிஜிட் வருது இதுக்கு. நான் அதனால தான் சொல்றேன், n வந்து ஒரு 10 வரைக்குமாச்சும் இருக்குது எடுத்துக்கலாம், 15 வரைக்குமாச்சும் போட்டுக்கோ. அதே நம்ம பெருசா வரும். சரிங்களா? ஓகே சார். அதுக்கு மேல போச்சுன்னா நீ பைனாமியல் போட்டுக்க, தப்பு கிடையாது. ஏன்னா நீ தான் சொல்லிட்டு அருமையா சொல்லிட்டியா, லாம்டா ஈக்குவல் டு NP அழகா சொல்லிட்டீங்களா? அப்ப லாம்டா ஈக்குவல் டு NP. அப்ப என்னோட வழி நீ 10க்கு மேல போனாவே நீ பாய்சான் ட்ரை பண்ணி பாரு. அட்லீஸ்ட் 15க்கு மேல போனா கூட நீ பாய்சான் ட்ரை பண்ணி பாரு. ஓகே சார். ஏன்னா போட முடியாது, ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கும். சரியா? அதனால கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகே சார். இங்க நீ சொன்ன மாதிரி என்னோட வேல்யூ 200 கொடுத்துட்டான். என்னோட வேல்யூ என்ன? 200 கொடுத்துட்டான். P வேல்யூ கொடுத்துட்டான். P வேல்யூ 2/100 கொடுத்துட்டான். சரிங்களா? 2/100 கொடுத்துட்டான். இங்க x என்ன எடுப்ப? நம்பர் ஆஃப் டிவைடிங் ஐட்டம்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் டிவைடிங் ஐட்டம்ஸ். Pங்கிறது டிவைடிங் ஐட்டத்தோட சக்சஸ். சரிங்களா? டிவைடிங் ஐட்டத்தோட சக்சஸ். ஓகே, சக்சஸ் ஆஃப் த டிவைடிங் ஐட்டம். அப்ப லாம்டா வேணும். லாம்டா வந்து என்ன கிடைக்கும்? 200 டிவைட் இன்டு 2/100. கரெக்ட்டுங்களா? ரெண்டு டைம் கட் ஆயிடுச்சு. லாம்டா ஈக்குவல் டைரக்டா என்ன கிடைச்சது? 4 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப லாம்டா வேல்யூ டைரக்டா 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியாமா? இப்ப क्वेश्चन என்னன்னு கேக்குறான்? ஓகே சார். क्वेश्चन என்னன்னா கேக்குறான்? எக்ஸாக்ட்லி 4. இது நான் சொல்ல தேவையா என்ன? எக்ஸாக்ட்லி 4னா x = 4. x = 4.
அப்ப அப்ளை பண்ணுங்க. e பவர் மைனஸ் லாம்டா e பவர் மைனஸ் 4 இன்டு லாம்டா பவர் கரெக்ட்டுங்களா? 4 பவர் 4 ஆ டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். கரெக்ட்டாடா? இதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? சார். புரிஞ்சது சார். இங்க பாருங்க இதுதான் கேர்ஃபுல்லா போடணும். மோர் தென் 3ன்ட்டான். மோர் தென் 3 என்னது? x கிரேட்டர் தென் 3 ன்னு அர்த்தம். நல்லா சொல்லுங்க. x கிரேட்டர் தென் 3 ன்னு அர்த்தம். அப்ப இது ஆப்போசிட் மீனிங் என்ன? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி 1 மைனஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ன்னு லெஸ் எழுதணும். தென் 3. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எழுத பாருங்க. இது கிரேட்டர் தென் 3 அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எழுதணும். தப்பு பண்ணிராத. ஓகே சார். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எழுதணும் மறந்துடாத. மோர் தென் சொல்லிக்கிறனால. ஓகே சார். 1 மைனஸ் பிராக்கெட் போடுங்க. 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும். இவ்வளவு டைம் கண்டுபிடிச்சு போடணும். சரிங்களா? 4 டைம் கண்டுபிடிச்சு போடணும். அப்ப என்னாச்சு? ஓகே சார். 1 மைனஸ் என்ன கிடைக்கும்? x equal to 0 னா e power minus 4 into 4 power 0 divided by 0 factorial plus e power minus 4 into 4 power 1 by 1 factorial. கரெக்ட்டுங்களா? plus e power ஓகே சார். minus 4 into 4 power 2 divided by 2 factorial. அடுத்து கடைசி டைம் e power minus 4 into 4 cube divided by 3 factorial. ஓகேவா? ஓகே சார். அப்ப என்னாச்சு? 1 மைனஸ் e பவர் மைனஸ் 4 காமன். இதனோட வேல்யூ என்னாகும்? 1ன்னு வரும். பிளஸ் இதனோட வேல்யூ 4ன்னு வரும். பிளஸ் இது 16/2 வந்து 8ன்னு வரும். பிளஸ் இது 64/3ன்னு வரும். கரெக்டாமா? கரெக்ட் சார். இது என்னாச்சு? சிம்பிளிஃபை பண்ணி போறங்க. 1 மைனஸ் e பவர் மைனஸ் 4 இல்லைன்னா நீ கால்குலேட்டர் சிங்கிள் டேமா கூட போடலாம். இல்ல இதனோட கால்குலேஷன் என்ன வேல்யூ போட்டா சரி. கால்குலேட்டர் போட்டு எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன வரும் சொல்றாங்கன்னு இது வருதா மட்டும் செக் பண்ணிக்கோ. 1 minus e power minus 4 minus 4க்கு அப்புறம் அது இன்னொரு பிராக்கெட்டா சார்? என்ன சொல்லுமா? 1 மைனஸ் e பவர் 4ங்கிறது அதே பிராக்கெட் குள்ள தானே சார் வரும்? ஆமா இது ஒரு பெரிய பிராக்கெட். இது ஒரு பெரிய பிராக்கெட். அது ஒரு காமன். ஆமா காமன் எடுத்து போட்டுக்கலாம். ஆமா ரெண்டு பிராக்கெட் இருக்குடா. இதுக்கு ஒரு பிராக்கெட் இருக்குது. e பவர் மைனஸ் 4க்கு ஒரு பிராக்கெட் தனியா ஃபுல்லா பெரிய பிராக்கெட் ஒன்று. .1757 1 மைனஸ் பண்ணிட்டியா? 1 மைனஸ் பண்ணல சார். அத 1 மைனஸ் பண்ண இந்த ஆன்சர் வருதான் பாத்துங்க. 1 இல்ல மைனஸ் சார் 1 மைனஸ் பண்ணாலும் அதான் சார் 0.1757. இல்ல அவன் இது போட்டுக்கறான். எல்லாத்தையும் பிராக்கெட் மறந்துட்டியா? 0.5669 போட்டுக்கறான். 1 மைனஸ் e பவர் 4 e பவர் 4க்கு அது e பவர் மைனஸ் 4ரா? e பவர் 4 நம்ம பெரிய வேல்யூ. e பவர் மைனஸ் 4. மைனஸ் 4 தான் சார் போட்டேன். அது என்ன வேல்யூ சொல்லு? 0.017. 0.017ஆ? இதனோட ஆன்சர் என்னன்னா 5 13 13 பிளஸ் இது 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 6 2 6 1 3 மீதி 1 64 divided by 3 சார். ஆமாடா நீ என்ன போட்ட? சாரி 64 divided by 6 நான் மாத்தி போட்டேன். நான் தான் தப்பு பண்ணேன். 3 ஃபேக்டோரியல் இல்ல. 3 ஃபேக்டோரியல் 64 divided by 6. எனக்கு 3 ஃபேக்டோரியல் இருக்குதுல 3 ஃபேக்டோரியல் 6 வந்திருக்கும். அப்ப 6 னா என்னது? ஆமா சார் 0.5669 வருது சார். வருதா? நான் தப்பா போட்டேன். வருது சார். ஓகே. அப்ப 0.5669. கிளியரா? டவுட் இருக்குதாமா? கிளியர். இல்ல சார். சரி இந்த மாதிரி ஐடியா தான் நமக்கு வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வரும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா தம்பி அனுப்பியிருந்தாரு. நீயும் ஆல்ரெடி ஒன்று அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அவங்களோட பேட்டோட தட் மீன்ஸ் நம்ம கம்மிங் இதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் இன்னும் என்னாச்சும் உனக்கு தெரியாமல் இருந்தால் சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா மாடல் 3 மேக்ஸிமம் எல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாமா? முடிச்சாச்சு சார். அதுல இது கோரிலேஷன் மல்டிபிள் கோரிலேஷன் வராதா சார்? அது நம்ம கொடுத்துக்கிறோம்ல. ஆக்சுவலி அவங்களோட ப்ளூ பிரிண்ட்ல கொடுத்துக்கிறாங்க. நீங்க செக் பண்ணிக்க. அவனோட ப்ளூ பிரிண்ட்ல இந்த ஆன்சர் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க. இது வருமா வராது. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரே இதே தான் சார் பண்ணுவாங்க. அது அவருக்கு அனுப்பிட்டாங்களாமா. உங்களுக்கு அனுப்புனது அனுப்பிக்கிறான்.
மேக்ஸிமம் நீ சொன்ன ஓகே மோஸ்ட்லி சார். ஒண்ணுனால சரி இன்னைக்கு இப்பதான் அனுப்புனேன். இப்ப முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் கூட கிளாஸ் ஆகல. அவன் அடுத்த கிளாஸ் உனக்கு. அதனால தான் சரி உனக்கு தெரியுமான்னு தெரியல. அதனால இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். இது டிஸ்கிரீட் நீ வந்து 2ஆ ஸ்பிளிட் அப் பண்ணி சொன்ன. இவங்க வந்து 1ஆ குடுத்துருக்காங்க. நீ வந்து இதுல வந்து ஒரு 5 மார்க், கன்டினியூஸ்ல வந்து ஒரு 5 மார்க் சொன்ன. டிஸ்கிரீட்ல இருந்து ஒரு 5 மார்க் சொன்ன. பட் இவங்க ஒன்லி இல்ல சார். டிஸ்கிரீட்ல இல்ல அந்த டிஸ்கிரீட்லயே இந்த பாலினோமியல் ஒண்ணு, பைனோமியல் ஒண்ணு அந்த மாதிரி 5 5 கேட்கலாம்னு சார். அப்படி ஏன்னா அது சொல்லியிருந்தியா? சின்ன சின்னதா இருக்கு அப்படின்ட்டு. சரி 2யும் கம்பைன் பண்ணி நீ சொன்ன மாதிரி n வேல்யூ மாத்தி கேட்கலாம். இல்லைன்னா இது பண்ணி போகலாம். ஓகேங்களா? பாய்சன். சரிங்களா? அப்ப கன்டினியூஸ்ல நீ கன்ஃபார்மா சொல்லிட்டு நார்மல் தான் வரும்னு சொல்லிட்ட. ஏன்னா மீதி இருக்குது. மீதி ஆமா யார் சார். இருக்கிறா? காமா இருக்கிறான், எக்ஸ்போனன்ஷியல் இருக்கிறான், அண்ட் வைபல் இருக்கலாம். இது 3 இருக்கிறாங்க. அது இல்லாத நீங்க நார்மல் கண்டிப்பா வரும்ன்றீங்க. பாருங்க. இப்ப நான் பார்த்தீங்கன்னா பைனாமியல் முடிச்சுட்டேன், பாய்சன் முடிச்சுட்டேன். கரெக்ட்டுங்களா? நார்மலும் ஆமா முடிச்சுட்டேன். சார். மேக்ஸிமம் முடிச்சாச்சுங்க. நார்மலும் முடிச்சுட்டேன். கரெக்ட்டா? நார்மலும் முடிச்சாச்சு. ஆமா சார். சரி. இதுல நீ பார்த்துருவேன்னு சொல்லிக்கிற. இதுல இன்னும் என்ன வேணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இல்ல ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். சார் அதுல Z டெஸ்ட் மட்டும் போதுமா சார்? இல்ல P டெஸ்டும்? ஏய் 2யும் பாரு. அது என்ன போதுமான்னு கேட்கிற? 2 டெஸ்ட் இருக்குல்ல. இசட் டெஸ்ட் 2யுமே பாரு. P டெஸ்ட் சார். அதுவும் அந்த அதே மாடியூல் 5. பி டெஸ்ட் அது பேர் இல்ல. பி டெஸ்ட் இல்ல. இஜெட் டெஸ்ட்ல 2 பார்ட். சரிங்களா? இஜெட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா, இங்க கீழ எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இஜெட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் இருக்குது. ஒண்ணு பார்த்தா மீன் டெஸ்ட், இன்னொன்னு பார்த்தா ப்ரொபோஷனல் டெஸ்ட். சரிங்களா? இந்த மீன் டெஸ்ட்ல ஓகே 2 டெஸ்ட் இருக்குது. ஒண்ணு பார்த்தா சிங்கிள் மீன் டெஸ்ட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் மீன் டெஸ்ட். அதே மாதிரி ஓகே சார். சார் ஒரே நிமிஷம் இதை நான் போட்டோ எடுத்துக்கிறேன் சார். எதுல மேல இருக்கிறது இல்ல இதுயா? அந்த மேல இருக்க மாடியூல். உனக்கு அனுப்பிடுறேன். இது எதுக்கு நீ போட்டோ எடுக்குற? அனுப்பிடுறேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறேன். ஓகே சார். சரி இதான் நம்ம மெயின் பாயிண்ட். சரிங்களா? அப்ப அவன் டி டெஸ்ட், பி அதாவது இஜெட் டெஸ்ட், பி டெஸ்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியா? இது எல்லாம் கம்பைன் ஓகே ஆனது சார். உன்னுடைய கான்செப்ட். சரிங்களா? ஓகே சார். இத போட்டு பழகிட்டு சார் இல்ல எதுக்கும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிருங்க சார் அப்புறம். நான் ரெடியா தான் இருக்கிறேன். நீ தான் ஃபங்க்ஷன்ல இருக்கிற. கொஞ்சம் வெளிய போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் ரெடியா ஓகே இருக்கேன். சார். முடிஞ்சது ஏன்னா போன டைம் மார்க் வச்சு எனக்கே கஷ்டமா போச்சு. சரி எப்படி மார்க் எடுக்கிறது நம்மளுக்கு வேலை. நம்ம என்ன வேணுமோ அத்தனையும் நான் குடுத்துருவேன். உனக்கு என்னலாம் டவுட் இருக்குதோ அத நான் சொல்லிக் குடுக்க நான் ரெடியா இருக்கிறேன். சரியா? ஓகே சார். அது என்ன வேணும்னு கேட்டு சார் டி தெரிஞ்சுக்கிட்டு டெஸ்டும் அவரு நடத்துறது எனக்கு ஒன்றும் புரியல சார்.